வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் மனுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிறியோ அவனை அறிந்தாள் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்க வளமுடன். அப்படியே குரு வணக்கம் பாடிருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக பஞ்சபூட நவகிரக தவம் தொடர்ந்து மூலாதாரம் தவம் நடத்திய அவர்கள் சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அவர்கள் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை வளம். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி கவிக்கும் விளக்கம் வழங்கிட பேராசிரியர்கள் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து குருவே வாழ்க. இந்த இணையத்தில் காகோ ஸ்கை மன்றம் சார்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடல் ஜீவனும் சிவனும். புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்த அகம் மறவாள் போல சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் சிவன் சீவன் நிலை மறவேல். ஒரு பெண் திருமணம் வரை பெற்றோருடன் சகோதர சகோதரிகளுடன் வளர்ந்து திருமணம் ஆன உடனே தன்னுடைய கணவனுடைய வீட்டையே தனது வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தியாக மனப்பான்மை உடையவள் என்று மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமையை குறிப்பிடுகிறார்கள். பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பெண்மை நலநோக்கில் பதியாய் கொண்டு என்ற ஒரு பாடலில் அற்புதமாக பெண்ணின் அந்த இயற்கையான ஒரு தியாக குணத்தை மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அந்த கணவருடைய வீட்டை, கணவருடைய உறவுகளை தனது குடும்பமாக ஏற்றுக்கொண்டாலும் தான் பிறந்த அகத்தை என்றும் தனது மூல ஸ்தானமாக மறவாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை மகர்ஷி அவங்க இங்க சிவன் சீவன் நிலை மறவாத ஒரு உணர்வோடு வாழ்வில் எப்படிப்பட்ட சிக்கலை சந்தித்தாலும் நம்முடைய மூலம் என்ன என்ற அந்த உணர்வை மறவாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இன்னும் கூட 2 எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு பெண் குழந்தையோடு வயல் வேலைக்கு வருகிறாள். குழந்தை தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. பெண் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இல்ல வீட்டிலேயே இருந்தா கூட அவள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனம் முழுவதும் அந்த குழந்தையிடம்தான் இருக்கும். அந்த குழந்தை சினுங்கினாலோ இல்ல அதுக்கு ஒரு சின்ன அழுகை வந்தாலோ உடனே அங்கே சென்று அந்த குழந்தையை எடுத்து அதற்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வு எப்பொழுதும் அந்த குழந்தையிடம் ஒன்றி இருக்கும். அதே போல தலையில் குடம் வைத்து கொண்டிருக்கும் தாதின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசிட்டே போவாங்க, பாடிட்டே போவாங்க. ஆனா அவங்களுடைய மனம் முழுவதும் அந்த குடம் ஆடாமல் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெய்யோ நீரோ அந்த பண்டம் கீழே சிந்தாமல் சிதறாமல் பத்திரமாக எடுத்து போகக்கூடியது. சோ இது எல்லாமே பெண்களுக்கான அந்த ஒரு தன்மையோடு ஒப்பிடுகிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்வில் சிக்கல் எப்பொழுது ஏற்பட்டாலும், எவ்வளவு சிக்கல் ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் அந்த இறை உணர்வு என்பது நமக்குள்ளே இருக்குமானால், இப்ப சிவன் சீவன் நிலை மறவேல் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் என்ன, ஜீவன் என்ன? சிவன் என்பது மூலம், ஜீவன் என்பது சக்தி. ஞானமும் வாழ்வும்ல சிவனும் ஜீவனும் அப்படின்னு ஒரு பாடல், அற்புதமான ஒரு 16 வரிகள் கொண்ட பாடல் மகர்ஷி கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம அதை படிச்சோம்னா நிறைய நேரம் ஆகும். சிவம் சக்தி என்பது வெளி பரமாணு. சோ சிவம் என்பது வெளி,
அதிலிருந்து உதித்த சக்தி என்பது பரமாணு. சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள். அதிலிருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றியது. சிவம் சக்தி கூத்துதான் சிறந்த பேரண்டம். இந்த பேரண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த சிவம் சக்தியினுடைய கூட்டுதான். சிவம் சக்தி சிறப்பு தான் ஜீவகோடிகள். அப்போ ஜீவன் என்பது சிவனிலிருந்து வந்தது. ஜீவனுக்கு மூலம் சிவன். அப்போ அந்த எல்லா பொருட்களுக்கும் மூலம் சிவம். அந்த சிவம் எப்படி ஜீவகோடிகளில் இன்ப துன்பமாக மலர்கிறது? சிக்கல்கள் என்பதற்கு காரணம் செயலுக்கேற்ற விளைவாக வரக்கூடிய தன்மைகள். இதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இந்த இறை மறதிதான் இதை உணராத பொழுது அது தன்முனைப்பாக மாறுகிறது. இது உணரும் பொழுது அதுவே பேரறிவாக மாறுகிறது. அந்த சிக்கலிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் அது நமக்கு சொல்கிறது. அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஒரு பாடல்ல மகர்ஷி சொல்றாங்க, மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால். அந்த பதத்தை நாம பெற்றுவிட்டோம் என்றால் இறை உணர்வால் அந்த இறை உணர்வு தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். அப்ப என்னுடைய தன்முனைப்பு, நான் எனது என்ற எல்லை கட்டி கொண்ட அந்த தன்முனைப்பு பேரறிவாக மாறும். எப்பொழுதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாக கேட்கும். ஆனா குறை அறிவு அப்படி இல்லாம அந்த தன்முனைப்பு என்ற அறிவில் இருக்கும் பொழுது பொருட்கள், புகழ், புலனின்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும், நிறைவு கிட்டா வாழ்வில். சோ இதுதான் சிக்கல்களாக மலர்கின்றது. அந்த பேரறிவு என்பதை மறந்து நான் எனது என்ற சிற்றையுள்ளையில் இருக்கும் பொழுது சிக்கல்கள் நம்மை பாதிக்கின்றன. அதுவே இல்லாம நிறைநிலையை நான் அனுபவித்து அந்த இறை உணர்வோடு சிவனிலிருந்து வந்த ஜீவன்கள் தான் அனைத்தும், சிவன் தான் எல்லா ஜீவன்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு பேர் உண்மையை உணர்ந்து அந்த இறை வழியோடு நாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால் சிக்கல்கள் நம்மை பாதிக்காது. இததான் இந்த பாடல் மூலமாக புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்த அகம் மறவாள் போல. இப்ப அந்த நாள் முழுவதும் வேலைகள், மனம் முழுவதும் அந்த கணவர் வீட்டை சார்ந்த எல்லா வேலைகளோடும் அவள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அவளுடைய மனம் அந்த பிறந்த அகத்தை மறவாதது போல எவ்வளவு வாழ்வில் சிக்கல்கள் வந்தாலும் அந்த சீவன் நிலையை நாம் எப்பொழுதும் விழிப்பு நிலையோடு வைத்து கொண்டோம் என்றால் அந்த சிக்கல்கள் நம்மை பாதிக்காமல் நாம் அவற்றை எளிதாக கடந்து செல்லலாம் அப்படின்றத இந்த சிறிய ஒரு 4 வரி பாடல்கள் மூலம் மகர்ஷி அவங்க சொல்றாங்க. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்- தொடர்ந்து வாழ்க கோதையம்மா, வாழ்க வளமுடன். தொடருங்கய்யா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. தினந்தோறும் நடந்து வரும் இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு 4வது நாள், மார்கழி மாதம். மகரிஷி அவர்களுடைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அந்த 4 வரிகளுக்குள்ள எவ்வளவு கருத்துக்கள், ஒரு வரிக்குள்ளேயும் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அத்தனையும் அந்த நேரத்துக்குள்ள இணைச்சு ரொம்ப அழகா அம்மா கொடுத்தாங்க. ஐயா கூட இன்னைக்கு குரு வணக்க பாடல் பாடும்போது இடையில ஒரு வரி சொன்னாங்க. சாரி, தண்டுவட சுத்தியின் போது எத்தனை தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு ஒரு திரைப்பட பாடல் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு சொல்லும் போது, எந்த மனதில் பாசம் உண்டோ அன்பு உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. அப்படிதான் அந்த ஆண்டாள் அம்மாவையும் நம்ம பார்க்கலாம். வேதாத்திரிய கொடுத்த பல தாய் சகோதரர்கள் போல இந்த தாயும் மகரிஷி போலவே நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, புக்ககம் போன பெண்ணுக்கு பிறந்தகம் அப்பப்ப அடிமனதுல இருக்கும் இல்லைங்களா. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, 1000
பேசிக் கொண்டிருந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே. அப்ப அதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைய பாடலா கூட எடுத்துக்கலாம். அப்படி பாக்குறாங்க, அந்த கண்ணாடியோட பாக்குறாங்க. சிவனுக்குள்ள சிவனுக்குள்ள சிவனை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அந்த பார்வை பார்க்கும்போது மழை எப்படி இருக்கு? ஏன்னா மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, இயற்கைக்கும் நமக்கும் ஆன இணக்கம், அதுவும் ஒரு யோகம். யோகம் என்றால் இணைதல். அந்த யோகத்தை இன்னைக்கு 4வது நாள் நோன்புல ஆண்டாள் அம்மா குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களோட பாடல்கள்ல தனி மனிதனுக்கான இறை பக்திக்கான தன்மைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரு ஓரத்துல உலக நன்மையும் ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் குறிப்பிட்டிருப்பாங்க. மாதம் மும்மாறி பெய்து நேற்று பாடல்ல பார்த்தோம். அதே போல இன்னைக்கு பாடல்ல என்ன சொல்றாங்க? ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தெரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோரன் பாவாய். இது பாடல். எவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் பாருங்களேன். மகரிஷி போலவே விஞ்ஞானத்தோடு இணைந்த மெஞ்ஞானம் கொடுத்த பெண்மணி ஆண்டாள். சுவாமிஜி கிட்ட ஒருவர் பேசும்போது சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நயாகரா நீர்வீழ்ச்சி பார்த்திருக்கீங்களா மகரிஷி? உலகத்திலேயே அது போல பெரிய நீர்வீழ்ச்சிகள் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது மகரிஷி சொன்னாங்களா, நான் ரொம்ப ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த நயாகரா இன்னும் இருக்கக்கூடியது உலகத்துல அதை விட பெருசு. அது இங்கே இருக்கு மகரிஷி. மழை பெய்கிறதே, அதுதான் சொன்னேன். மழையை பார்த்திருக்கோம்ல எல்லாரும், எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு. அந்த மழை பார்க்கும்போது மகரிஷிக்கு தோன்றியதை இன்னைக்கு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா? இளநீரை குடிக்கும் போது மகரிஷி சொன்னாங்களா, கடல் தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன்னா அங்கே அந்த சீவனுக்குள்ளே சிவனை பார்த்துட்டாங்க மகரிஷி. அதற்கான மூலம் எது? அந்த நீருக்கான மூலம் கடல். அதுதான் இந்த பாடல்ல அழகா சொல்றாங்க. அந்த இறைநிலை எப்படி அருள் மழையை எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாம கொடுக்குமோ இல்லையா? அந்த மழை என்பது அதற்கு எங்கேயும் வித்தியாசம் கிடையாது. அது முத்துக்குள்ள விழுந்தா சிப்பிக்குள்ள விழுந்தா முத்தாயிடும், பழத்துக்குள்ள போனா சாராயிடும், இளநீர் தென்னை மரத்துக்கு போச்சுன்னா இளநீர் ஆயிடும். அதே போல சாக்கடையில விழுந்தா அதுவும் தன்னுடைய புனிதத்தை இழந்து விடும். அப்ப எங்கே அந்த வித்தியாசம் இல்லாத மழையை போல இருக்கக்கூடிய ஆழிமழை கண்ணா, நீயும் அப்படிதான். உனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. உன்னுடைய அருள் மழைய நீ எல்லாருக்கும் கொடுப்ப. ஒன்று நீ கைக்கரவேல், அது நிறைத்திடாத. அந்த மழை பெய்து கொண்டே இருக்கட்டும். எப்படி பெய்யும்? அந்த ஆழியுள் புக்கு, அந்த கடலுக்குள்ள போய் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அது முகந்து ஆத்தெரி, அது திரும்பியும் அவியா மேல போகுது. போன பிறகு போன உடனே மழை பெய்துடாது. அது பக்குவப்படணும் இல்லைங்களா? அந்த பக்குவம் படுத்த என்ன சொல்றாங்க? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. கிருஷ்ணம் என்றாலே அந்த இறைவெளி கருப்பு இல்லைங்களா? அப்ப அந்த சுத்தவெளியை போல கருத்து நிறத்துக்கு அது போனாதான் அதுக்கப்புறம் விழும். எப்படி விழுமா? அப்போ இடியும் மழையும் அந்த மின்னலும் அதுக்கப்புறம் மழை. அத அந்த இடியையும் மின்னலையும் சொல்றாங்க பாருங்க. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் போல ஆழி மின்னுதான். மின்னல் அடித்து வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அவரோட ஒரு கையில சங்கும் ஒரு கையில சக்கரமும் இருக்கு இல்லையா? அதுல இருந்து வரக்கூடிய அந்த சப்தத்தை போல இடியும், அந்த சக்கரத்தினுடைய வேகத்தை போல ஒரு மின்னல். இந்த இரண்டும் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அம்பு போல தாளாதே சார்கம் உதைத்த சரமழை போல் அந்த அம்பு நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்குமா. அது போல வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். எதுக்காக பெய்யணும்? மழை நீரின்றி அமையாது உலகு. அப்ப அந்த மழை பெய்யும் போது இந்த உலகத்துல நாங்களும் வாழணும். இந்த நல்ல எண்ணத்தோட எல்லாரும் அந்த மழையை வேண்டி நினைக்கணும்னா அகசுத்தி வேணும்.
நாங்களும் மார்கழி நீராட. இந்த மார்கழி மாதம் நாங்க புற சுத்தம் மட்டுமல்லாமல் சுத்தத்தையும் உன்னுடைய அருள்மழையில் நனைந்து பெற பெற பெற, இப்போ மகரிஷி பாடல்கள்ல சொன்னாங்க இல்லையா, சிவம் சக்தி கூத்துத்தான் சிறந்த பேரண்டம். அது போல அந்த எல்லையற்ற இறைவனுடைய அருள்மழை தானே நம்ம பார்க்கிற மழையும், அந்த மழையில நனையக்கூடிய செடியும், அதை வாங்கி வாழக்கூடிய அத்தனை தாவரங்களும், அதை உண்டு அந்த நீரை வாழ்க்கையில இன்றியமையாததாக உபயோகப்படுத்தக்கூடிய மனிதன், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. அப்ப அத்தனைக்கும் அதுதான் கொடுக்கக்கூடியது அந்த இறைநிலையிலிருந்து கொடுத்த அருள்மழை. இதை உணர்ந்துட்டா இது அல்டிமேட் ஸ்டேஜ் இல்லைங்களா? இப்போ பார்க்கிற பொருள் எல்லாம் இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி மகரிஷி சொன்ன பாயிண்ட், சீவன்ல சிவனை பார்க்கலாம். முதல்ல அது பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம இயற்கையில எல்லா இடத்துலயும் பாரதி மாதிரியோ மகரிஷி மாதிரியோ நிற்பதுவே நடப்பதுவே எல்லாமே நீங்க எல்லாமே சொப்பனம் தானா, இதெல்லாம் அந்த ஒன்றிலிருந்து தானே வந்தது. நான் எனக்கு காக்கை சிறக பார்க்கும்போது உன்னை பார்த்தேன், தீக்குள்ள விரல வச்சாலும் உன்னை பார்த்தேன்னு சொன்னாரு. அந்த நிலைக்கு நாம போறதுக்கு அடிப்படையாக மகரிஷி சொன்னாங்க இல்லைங்களா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள்ல சிவனை பார்ப்போம். அவர்களுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு, அதில் ஏற்பட்ட உணர்ச்சியா உணர்வா, இந்த அடிப்படையில தானே ஒருத்தரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்ற மகரிஷி என்ன பார்க்க சொல்றாங்க, சீவனுக்குள் சிவனை பார்க்க கற்றுக்கொள்ளலாம். அப்ப அதோட தொடர்ச்சி தான் முழுமை பேரு. அந்த முழுமை பேரு நிலையை அடைஞ்சிட்டாதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட முடியும். அப்படித்தான் ஆண்டாள் இந்த பாடலை கொடுத்திருக்காங்க. எல்லாமே உன்னுடையதுதான், ஆனால் இந்த உலக நன்மைக்காக நீ கொடுக்கக்கூடியதே அது உன்னுடைய அத்தனையும் இணைத்து கொண்டு வருகிறது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, பற்றாய் இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் வளம் 4ம் இணைந்தது. அப்ப அதனோட ரா மெட்டீரியல் எல்லாத்துலயும் அந்த அத்தனையும் இருக்கும் தானே. அதனால்தான் அதை மேக்ரோசம்ங்கிறாங்க, நம்ம எல்லாம் மைக்ரோசம்ங்கிறாங்க. ஆனா நம்மால அதை பார்க்க முடியல, ஏன்னா அந்த திரை மறைச்சிருக்கு. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். ஆனா நமக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க வேதாத்திரி மகரிஷி. அந்த மறைவிளக்கம் கொடுத்ததுனால இன்னைக்கு ஆண்டாளையும் புரியுது, வள்ளலாரையும் புரியுது, பாரதியும் புரியுது, மகரிஷியோட ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கான இலக்கணமாக புரியுது. அப்ப மழையை பார்க்கும்போது என்ன தோணும், இத்தனை பேரும் நினைவுக்கு வருவாங்கல்ல, அப்ப இது இறைவன் கொடுத்த கொடை. இப்படி ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துடுச்சுன்னா அதுதான் முக்தி, அதுதான் ஆரவாரமற்ற அன்போடு அமைதியாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதற்குதான் ஒரு நோன்பு போல அந்த சூடி கொடுத்த சுடற்கொடி ஒவ்வொரு நாளும் நமக்கு இது போல ஒரு விஷயங்களை சூட்சுமமாக உணர்த்தி இருக்காங்க. இதற்கு விளக்கமாக வேதாத்திரி மகரிஷியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில் இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு, ராதா அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. சிறப்பாக விளக்கம் வழங்கிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை என்போடு அழைத்தமைவோம். வாங்கம்மா பாடுங்க. யார் பாடுறீங்க? ஐயா பாடுங்கம்மா, பாடுங்க. வேதாத்திரி மட்டுங்களா? பாடுங்க. ஓகேங்க, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறையில் நில உலகுக்கோர் ஆட்சி,
போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரம்மஞான பாடல். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நல்வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்குளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோம் நச்சிந்தனை வழங்கிய பாடலில் பாடியார் அனைவரும் வாழ்குளமுடன். அவளின் அன்பு குடும்பம், அவளின் உடல் நலம், மனவளம், பொருள் பலம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்குளமுடன். இத்துடன் இன்றைய காலைதான் மகிழ்வோடு நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சொந்திருந்து நம்மை இந்த நிலவுண பயணத்திலே சிறந்த முறையில் வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.